இருக்கீங்க. அப்ப எதுக்காக சொல்லனாக்க அந்த அளவுக்கு நம்ம ராஜேஷ் தயக்கம் அரசாங்கம் கோச்சுக்குமோ. ஆனா அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். எந்த குழந்தையாச்சும் அழுகாம இருக்கிறவங்க தாய் வந்து வலுக்கட்டாக பிடிச்சிருந்தா பால் குடி கொடுக்குறாங்களா? இல்லை. குழந்தைனா பசி எடுத்து என்ன செய்யும்? அழுத பிறகுதான் சரி பசி எடுத்து பால் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம கோரிக்கை ஒன்று இருக்கு, எங்களோட கோரிக்கை இருக்கு. நீங்களே ஒரு அரசாங்கம் முன்னூத்தி கொஞ்சம் போட்டிருக்கீங்க. இப்போ அந்த அடிப்படையில் பணியாளர்கள் வழங்குங்க என்று சொல்லி நம்ம சொல்றது தவறு கிடையாது. இதுதான் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் கூட்டணி கட்சி வேற, தேர்தல் நெருங்குது வேற. எனவே அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. பொறுத்து பார்த்து சரி தேர்தல் நேரம் வருது, இந்த நேரத்தையாச்சும் அரசாங்கத்தில் கவனத்துக்கு கொண்டு போனா அரசு செய்யுமோ என்று சொல்லி ராஜேஷ் சொன்னவர்தான் ராஜேஷ் வந்து செய்கிறாரு. அவருடைய உணர்வு வந்து நியாயமான உணர்வு தான். அரசாங்கம் வந்து நம்ம சொல்லாமே செய்யணும் எதிர்பார்த்து உங்கள்கிட்ட பழகத்தை அதுதான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து 2015 நீங்கள் எத்தனை பேர்த்த ராஜேஷ் ஃபோன் பண்ணி ராஜேஷ் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நம்ம ஒரு போராட்டம் பண்ணி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்கீங்க. சரி ரைட். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமே 720 பேர் தான். நீங்கள் அதில் வந்து சரிபாதிக்கு மேலே வந்திருக்கீங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்களுடைய மனமான இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டேன். நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தீங்களோ இல்லையோ, உங்களுடைய கோரிக்கையில எப்பொழுதுமே ஊடகத்தில் பேசக்கூடியவங்க. எந்த டிவி சேனல் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய அனைத்து ஒப்பந்த பணியாளர்களுக்கும் மருந்தாளர்களுக்கும் லேப் டெக்னீஷியனும் பணியாளர்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுபோல ராஜேஷ்ல எனக்கு பேசினார், பல தோழர்களும் பேசினார். அதுக்கடுத்து 2019 பல போராட்டங்களில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு, 20 லட்சம் பேர் கலந்துள்ள மாநாடு. அந்த மாநாடு அடுத்த நாள் நடக்குது. முதல் நாள் வந்து மாண்புமிகு தங்கம் தென்னரசு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி மாநாட்டை நீங்கள் பேசணும், முதலமைச்சர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க சார் வரேன், எங்களுடைய மாநில செயலத்தோட முத்தரசன் கேட்டு தான் சொல்ல முடியும், ஒரு 5 நிமிடம் டைம் வேணும்னு சொன்னேன். அப்புறம் அன்றைக்கி திருச்சியில் இருந்தாங்க. திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டம் இருக்கிறோம். உடனே தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி கூப்பிடுறான்னு சொல்லி சரி போய் அவசியம் கலந்துங்க, மருத்துவத்துறை சம்மந்தமாக பேசுகிற கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா மருத்துவத்துறை சம்மந்தமான கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி பேசுன்னு சொல்லி தோழர் முத்தரசன் வழிகாட்டி சொன்னார். எனவே அந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாட்டில் மருத்துவத்துறை தொடர்பாக பேசிய ஒரே மருத்துவர் என்று சொன்னால் அது டாக்டர் ரவீந்திரநாத் தான், சமூக சமத்துவ டாக்டர் சங்க பொதுச் செயலாளர். எனவே அந்த மாநாட்டில் கிட்ட 12 நிமிடம் பேசினோம். பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிறுத்தத்தை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும், திமுக அரசாங்கம் வழங்க வேண்டும், அதிமுக அரசு வழங்கவில்லை. எனவே இந்த அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும், புதிய அரசாங்கம் வர வேண்டும், மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் வலியுறுத்தி அதை பேசினோம். எனவே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஏன் ஆட்சி மாற்றம் வந்தது? பணி நிறுவனம் வழங்கப்படவில்லை, பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, மருத்துவருடைய கோரிக்கை நிறைவேறவில்லை, சிவில் கோரிக்கை நிறைவேறவில்லை, ஒப்பந்த இடத்தில் உள்ள பணியால் பணி நிறுவனம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லிதான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் பணி நிறுவனம் செய்யப்படுவார்கள் சொல்லி அறிவித்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. என்றைக்குமே திமுக தேர்தலிக்கிற மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா திமுக தேர்தலுக்கு தயாரிக்கின்ற பொழுது மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 2004 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்க 2005 தேர்தல் நடந்துச்சு. ஒரு குழு அமைச்சு ஊரா அனுப்பிச்சு மாவட்டம் அனுப்பிச்சு அந்த கருத்துக்களை கேட்டாங்க. எனவே 2005 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தல் அறிக்கையில நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் இலவச டிவியில அறிவிச்சாங்க. அப்ப அன்றைக்கு வந்து தேர்தல் காலத்துல திமுக தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. ப. சிதம்பரம் எல்லா ஊர்லயும் பேசுறவங்க தேர்தல் அறிக்கை பற்றி பேசினார். எனவே தமிழ்நாட்டு வரலாற்றுல, இந்திய வரலாற்றுல முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை வைத்து மக்கள் வாக்களித்து சொன்னால் அது 2006 சட்டமன்ற தேர்தல் தான். அதன் மூலமாகத்தான் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய டாக்டர்கள் தான் பணி நிறுவனம் வழங்கப்பட்டது. எனவே திமுக தேர்தல் அறிக்கை குறிப்பாக கவனிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. புதிய கோரிக்கை இல்லை. ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம், பொழுதுள்ள அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அளித்த வாக்குறுதி அடிப்படையில் தான் நம்ம கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.
அதுபோல 335 ஜிஓ அந்த ஜிஓ அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். புதிய கோரிக்கை